இறைநிலையோடு இணைத்தே வைத்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தி. உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் அடியனது இனிய காலை மாலை வணக்கமும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சென்னையிலிருந்து கோமதி சுப்பிரமணியம். பொறுக்க முடியாமை, அதாவது பொறாமை என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் சிந்தனை செய்யவிருக்கிறோம். வாங்க சிந்தனைக்குள் செல்லலாம். இந்த பொறாமை என்பது என்ன என்பதை அருட்தந்தை அவர்கள் நமக்கு அழகாக விளக்கியிருப்பார்கள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறர் வளர்ச்சியை தாங்க முடியாமல், அதாவது பொறுக்க முடியாமல் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணமே பொறாமை என்ற தீய குணம். இது நமது உடலில் உயிர் சக்தியை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விரயம் செய்யக்கூடியது. மேலும் மனித பிறவியே மகத்தானது. அந்த மகத்தான மனித பிறவியின் நோக்கம் தன்னை பற்றியும் இயற்கையை பற்றியும் உணர்ந்து தானும் நலமுற வாழ வேண்டும், பிறரையும் நலமோடு வாழ வைக்க வேண்டும். அப்படிதானே? இந்த மகத்தான நோக்கம் கொண்ட மனித குலத்தின் சிறப்பும் அதுதான். ஆனா அதையெல்லாம் மறந்து மயக்க நிலையான மாயையில் வாழும் போதுதான் இந்த மாதிரி பொறாமை என்ற தீய குணம் பாத்தீங்கன்னா நம்மள தொத்திக்கொள்ளும். இந்த தீய குணம் நம்மை தீண்டாமல் இருக்க என்ன பண்ணணும்? விழிப்புணர்வு வேண்டும். அதுக்கு மனவள கலை பயிற்சிகள் நமக்கு பேருதவியா இருக்கும். மேலும் சிந்திக்கும் ஆற்றல் படைத்த மனிதனின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து கொள்வதுதான். நம் பிறவியின் நோக்கம் என்ன? இறைநிலையை உணர்வதுதான். அப்படி இறைநிலையை உணர மனம் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மையாக இருக்க வேண்டும். புற உடல் நாம தூய்மை செய்து கொள்ள சோப்பு கொண்டு நம்ம சுத்தம் செய்து கொள்ளலாம். ஆனால் அகம் என்ற மனதை பொறாமை என்ற இந்த அழுக்கு ஒட்டி கொண்டு இருப்பதை எவ்வாறு தூய்மை செய்வது? அதற்கு ஒரே வழி தியானம்தான். அதுதான் மிகச்சிறந்த வழியும் கூட. சுவாமிஜி கொடுத்திருக்காங்க இல்லையா? தவம் செய்ய செய்ய பாத்தீங்கன்னா மனம் தூய்மை பெறும். தூய்மையான மனம் அமைதியாக இருக்கும். அமைதியான மனத்தில் பொறாமை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்படித்தானே? ஆனால் நம் எல்லோருக்கும் இது சாத்தியமா என்றால் சாத்தியம்தான் என்று நமது அருட்தந்தை சொல்றாங்க. அதற்குத்தான் இந்த மனவளக்கலை பயிற்சி முறைகள் கொடுத்திருக்கிறாங்க. அதை நாம முறையாக செய்ய செய்ய பாத்தீங்கன்னா நல்ல பல மாற்றங்கள் நம்ம உடம்பிலும் மனதிலும் ஏற்படுகிறது. இதை அனுபவபூர்வமாக உணர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற எண்ணத்தில் தான் பகிர்கின்றோம். இந்த பொறாமை என்ற உணர்வு நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் பிறந்தது முதல் சுமார் 3 வயது வரை அந்த இறை தொடர்பிலேயே தான் நம்ம இருப்போம். அப்போது நமது கருமையத்தில் பதிந்திருக்கும் பதிவு, அதாவது இந்த சஞ்சித கர்ம வினைகள் செயலுக்கு வராது. நமக்கு விவரம் தெரிய தெரிய பாத்தீங்கன்னா அந்த கர்மாவும் தன்னோட செயலை காட்ட ஆரம்பிச்சிடும். சிறு குழந்தை பருவத்திலிருந்தே பாத்தீங்கன்னா இந்த பொறாமை என்ற குணம் தொத்திக் கொள்கிறது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லலாம். ஒரு நிகழ்வு பார்க்கலாம். அதாவது ஒரு வீட்டுல அக்கா தங்க 2 பேர் இருக்காங்க. அவர்கள்ல அக்கா நல்ல நிறமா இருக்கிறா, தங்கை கொஞ்சம் மா நிறமா இருக்கா. அந்த சிறு பிராயத்தில் இருந்தே பாத்தீங்கன்னா தங்கைக்கு அக்காவை பார்த்து ஒரு பொறாமை. இது பெரியவர்களாலும் அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. பாரு அவங்க அக்கா எவ்வளவு கலரா இருக்கா, நீ இப்படி கருப்பா பிறந்துட்டிய அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த பிள்ளைகள் மனசுலயும் அந்த பொறாமை எண்ணம் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. இது இந்த மாதிரி வளர்ந்து இவர்கள் பெரியவர்கள் ஆன பின்பும் கூட இந்த பொறாமை உணர்ச்சி தொடருது. இதே மாதிரி இவங்க வளர்ந்துட்டாங்க. இவங்கள இன்னொரு வீட்டுல ஒரு அண்ணன் தம்பி இதே மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்கள கல்யாணம் பண்ணியும் வச்சிடுறாங்க. எப்போதும் இந்த தங்கைக்கு பாத்தீங்கன்னா அக்கா மீது ஒரு பொறாமை. அவளை அமைதியாக இருக்க விடாமல் அவளை ஏதாவது ஒரு சண்டைக்கு இழுத்துட்டே இருப்பா. அதற்காக ஏதாவது ஒரு சில்மிஷம் பண்ணிட்டே இருப்பா. அவர்கள் வீடுகளும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 2 பேரும், அவங்களும் அண்ணன் தம்பி இவங்களும் அக்கா தங்கச்சினால பக்கத்து பக்கத்து வீடே அவங்க வாங்கிட்டாங்க. சோ 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க. அந்த காம்பவுண்ட் வால் அருகில அக்கா என்ன பண்றா? ஒரு மாமரத்தை வைக்கிறா. அதை பார்த்து தங்கை என்ன செய்யறா? தானும் ஒரு மாமரம் வாங்கி, எல்லாம் போட்டிதான், மாமரம் வாங்கி வைக்கிறா. தங்கை வீட்டு மரம் பாத்தீங்கன்னா மெதுவா வளருது. ஆனா அக்கா வீட்டு மரம் நல்லா வளர்றத குறித்து அதுல ஒரு பொறாமை. அதனால என்ன பண்றாவா? தான் தோட்டத்துல கூட்டி வைக்கிற அந்த குப்பையெல்லாம் அக்கா வீட்டு காம்பவுண்ட் மாமரத்துல கொட்டிட்டு வரா. இதை பார்த்து அக்கா ஏதாவது நம்ம கிட்ட கேட்பா. அப்போ நம்ம சண்டையா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தங்கை இந்த மாதிரி செய்யறா. குப்பையை கொட்டிட்டு அந்த கூடையும் அந்த சோத்துலயே வைக்கிறா. தினமும் இது நடந்து கொண்டு இருக்குது. ஆனா அக்கா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கேட்கல. சண்டை போட வழியே இல்லை இவளுக்கு. ஒரு நாள் ஒண்ணும் செய்ய முடியல. சண்டை போடையும் வழி இல்லை. ஒரு நாளைக்கு கூடைய அந்த சுவத்துல இருந்து எடுக்கிறப்ப தங்கைக்கு ஒரே ஆச்சரியம். பார்த்தா கூடை முழுவதும் மாம்பழம். அக்கா தான் வச்சிருக்கா.
இந்த இடத்தில் திருவள்ளுவர் குறள் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அதாவது ஒரு மனிதன் பொறாமையின் காரணமாக மற்றொரு மனிதனுக்கு தீங்கு இழைத்துக் கொண்டே இருந்தால் அவன் நாணும்படி, அதாவது அந்த பொறாமை கொண்டவன் நாணும்படி, வெட்கப்படும்படி அவனுக்கு நல்லது செய்துவிடல் வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்றாங்க. இதைத்தான் இந்த தங்கையோட அக்காவும் அவளும் அதை தான் செஞ்சிருக்கா. அப்படிதானே? இதையே நமது அருள் தந்தையும் வலியுறுத்துறாங்க. எப்படி? பொறாமையினால் நம் மீது வெறுப்பு கொண்டவர்களையும் பகைவர்களையும் வாழ்த்த வாழ்த்த அவர்களும் ஒரு கட்டத்தில் மாற்றம் அடைந்து விடுவார்கள். அவர்கள் நமக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீங்கு செய்யாமலாவது இருப்பார்கள். இதுவே ஒரு நல்ல மாற்றம் தானே, இல்லையா? அதாவது அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, ஒவ்வாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா கூட நாங்க சொல்லியிருக்கிறத நாங்க கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொறாமையில வந்து 2 வகை இருக்குங்க. ஒண்ணு வந்து நேர்மறை பொறாமை, மற்றொன்று வந்து எதிர்மறை பொறாமை. ஒருவர் தன் வாழ்க்கையில் மிகவும் வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் மீது நமக்கு பொறாமை வருது. அப்படி இருக்கும் பட்சத்துல அவரை விட சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற பாசிட்டிவான எண்ணத்துக்கு நாம் வலு சேர்க்க வேண்டும். கடினமாக புத்திசாலித்தனமாக நம்ம உழைத்து அவரை போல், ஏன் அவரை விட மிகவும் சிறப்பாக வளர்ந்து அந்த வெற்றி பெறும்போது நம்மை பற்றி நாமே பெருமைப்படும் வகையில இருக்கும், இல்லையா? அதுதான் நாம் நேர்மறை பொறாமையின் தாக்கத்தில் இருப்பதற்கு சமம் என்று சொல்றாங்க. இதுவே மாறாக எதிர்மறை பொறாமையாக இருக்கும் பட்சத்தில் நமது கருத்து எப்படி இருக்கும் அவரை பற்றி? அவர் வெற்றி பெற தகுதி இல்லாதவர் என்றும், ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வந்துட்டாரு, வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னும், இது வந்து நிரந்தரமான வெற்றி இல்லை அப்படின்னும் அவரை பற்றி பிறரிடம் தாழ்த்தி பேசி அவரது முன்னேற்றத்தை அளிக்க நினைத்தால் நமது நேரம்தான் விரயமாகும். நமது முழு கவனமும் என்ன ஆகும்? அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதில் தான் இருக்குமே தவிர நம்முடைய ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை காண முடியாது. நம்மளுடைய முன்னேற்றத்தை நாம அதுக்கு போக்கஸ் பண்ண முடியாது. நம் வாழ்க்கையின் முழு கவனம் செலுத்த இயலாது. உண்மைதானே? அவர் அந்த மகிழ்ச்சி கூட, அவர் சந்தோஷமா இருந்தா கூட நமக்கு எப்படி இருக்கும்? அது கோபத்தை வரவழைக்கும், கவலையை வரவழைக்கும், இல்லையா? இந்த பொறாமையின் காரணமாக நமக்கு இந்த 2 கோபம், கவலை என்ற 2 தீய குணங்கள் தொற்றிக்கொள்ளும். கவலை ஏற்பட சுவாமிஜி ஒரு 10 காரணங்கள் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, பேராசை, ஒழுக்கம் மீறிய காமநோக்கு, தற்பெருமை, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், அதிகார போதை. இந்த மாதிரி ஒரு 10 காரணங்கள் வந்து கவலை ஏற்படுறதுக்கு சுவாமிஜி சொல்றாங்க. இதில் இந்த கோபமும் பொறாமையும் உண்டு. எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர் ரிலேட்டட் தான். ஒண்ணு வந்தா ஒண்ணு கிடைக்கும். அதாவது இப்ப நீங்க ஒரு பொருள் கடையில போய் வாங்குனீங்கன்னா, இது வாங்கினா இலவசமா இன்னொன்னு கொடுப்பாங்க இல்லையா? அதே போலதான் பொறாமைங்கிற குணம் வந்துட்டா கவலை, கோபம், வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சங்கிலி போல ஒண்ணு தொத்திட்டு வந்துரும் நமக்கு. ரொம்ப விழிப்புணர்வோடு இருத்தல் அவசியம். ஒன்றன் பின் ஒன்று. அதுக்குதான் நம்ம இந்த தவம் முறையாக பயின்று தினமும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றாடம் நம்ம சமைத்து சாப்பிடுற அந்த பாத்திரத்தை எப்படி கழுவி வைக்கிறோமோ, அதே போல மனதில் தினமும் நமக்கு ஒளி ஒட்டிக்கொள்ளும் அழுக்கு, கோபம், பொறாமை, கவலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அன்றாடம் அந்த தவம் செய்து 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 அதிலேயே நம்ம வந்து அதன் மூலம் நம்மளுடைய கர்மாக்களை கழிச்சிட்டே வரணும். சரி, இந்த கவலை, கோபம், பொறாமையினால் நமது உயிர் சக்தி என்ன என்ன ஆகும்? வாரி இறைக்கப்படும். அதாவது அப்படியே ஒரு கவலைப்பட்டாலோ, கோவப்பட்டாலோ, பொறாமையா இருந்தாலும் பாருங்க ரொம்ப நம்ம டயர்ட் ஆயிடும். இந்த பொறாமையின் தொடர் சங்கிலி தான் கவலையும் கூட. இந்த கவலையை இன்னும் ஜாஸ்தி பண்ணும் மனநிலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறமையின்மை, இன்னொன்னு அச்சம். திறமையின்மை என்பது என்னது? நம்மால் செய்ய முடியவில்லையே என்று நம்மை நாம் நொந்து கொள்வது. ஐயோ! என்னால செய்ய முடியலையே, அவன் நல்லா செய்யறானா, என்னால செய்ய முடியலையே. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு நிலை. அச்சம் என்பது எதுக்கு எடுத்தாலும் பயம். இதில் நம் உயிர் சக்தி விரயமாகிறது தான் நம்மளுக்கு மிச்சம். இந்த திறமையின்மைக்கு சுவாமிஜி ஒரு 3 காரணம் சொல்றாரு. அதாவது திறமையின்மைக்கே ஒரு 3 காரணம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழிப்புணர்வு இல்லாத மயக்க நிலை, இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாமை, தீர்வு காணத்தக்க கூர்ந்த அறிவின்மை. இந்த 3ம் வந்து இந்த திறமையின்மைக்கு 3 காரணங்கள் சொல்றாங்க. இது வந்து தவம் செய்ய செய்ய இந்த 3மே நமக்கு நல்ல முறையில் இருக்க சாத்தியம். ஏனெனில் விழிப்புணர்வு என்னவா மாறும்? அதாவது விழிப்புணர்வு இல்லாத மயக்க நிலை எப்படி மாறும்? விழிப்புணர்வு கூடுதல் கிடைக்கும் தவம் பண்ண பண்ண. இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாமல் இருக்கிறது வந்து எப்படி மாறும்? இயற்கையோடு நம்ம ஒன்றி ஒத்திசையோடு வாழறதுக்கு நம்ம பழகிக்குவோம்.
அதுக்கு தீர்வு காணத்தக்க கூர்ந்த அறிவின்மை. ஒரு 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 பிரச்சனை வந்தா அதை எப்படி தீர்க்கணுங்கிற ஒரு அந்த ஒரு பேசிக் இது இல்லாம இருந்தா நம்ம தவம் பண்ண பண்ண நம்மளுடைய அந்த எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஈஸியா நம்மளால காண்றதுக்கு அந்த ஒரு சக்தி நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து அச்சம். இது ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் இது குறித்து சொல்லியிருப்பாரு. எல்லாம் சிவமயம், ஆனால் அவருக்கு எல்லாமே பயமயம். ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு ஜீவன் வரை எதை பார்த்தாலும் பயம். பஞ்சபூதங்கள், மனிதர்கள் போன்ற எல்லாவற்றின் மீதும் பயம். இப்படியே ஒரு நீண்ட டயலாகா சொல்லிட்டு இருப்பாரு அவரு. அந்த பயத்தால என்ன அல்டிமேட் என்ன வருதுன்னா, மனித உயிர் சக்தியை அதிகம் விரயமாக்கும். அது ஒண்ணுதான். அது அச்சம் என்பது தவறான செயல்களின் விளைவை கண்டு துணிவு இழந்து வருந்துதல். இப்போ ஒரு ஒரு கண்ணாடி ஜாடியை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அது உடைக்கிறப்ப கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னா அப்படின்னு மனசுலயே ஒரு நெகட்டிவ் வரும். அப்படி அந்த பயத்தோட நம்ம செய்யற எந்த செயலும் பாத்தீங்கன்னா அதுல தவறு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க இல்லையா. அடுத்து ஏதாவது ஒரு மனிதரை பற்றியோ ஒரு நிகழ்வை குறித்தோ அதனால் தன் வாழ்வில், அதாவது ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை பார்த்து அவங்களால பயப்படுவாங்க. அவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது ஒரு நிகழ்வை பார்த்து பயப்படுவாங்க. இந்த மாதிரி நிகழ்ந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே ஒரு பய உணர்ச்சி, தனக்குத்தானே அது அந்த கற்பனை செய்து கொண்டு துணிவு இழந்து வருந்துவாங்க. இது தனக்குத்தானே துன்பம் கொடுத்து கொள்வதுதான் இது சொல்றது. அதாவது இதனால என்ன ஆகும், சரியா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, உடலை பராமரிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குணங்கள் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுது. சரி, இந்த கவலையை ஒழிக்க என்ன செய்யலாம் அப்படின்னு மனவளக்கலை பயிற்சி முறையில் நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க இல்லையா. இயற்கை ஒழுங்கமைப்பை நம்ம அதோட ஒன்றி ஒத்திசையோடு வாழ வேண்டும். இப்போ இந்த இயற்கையோட ஒத்து நம்ம வாழாததுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சுனாமி சமீபத்துல பாத்தீங்கன்னா மிருகங்கள் எல்லாமே பழிச்சிச்சு, மனிதன் மட்டும்தான் மாட்டிக்கிட்டான் இல்லையா. காரணம் இயற்கையை ஒன்றி நம்ம வாழல. இயற்கையை மதிக்காமல் நம்ம தன்னிச்சைப்படி வாழும்போது வரும் விளைவுகள் தான் அதை நாம தானே அனுபவிக்க வேண்டும். அதே மாதிரி 2020ல கோவிட் வைரஸ் கிருமி தாக்குச்சு இல்லையா. அதுவும் இயற்கையை மதிக்காம நம்ம வாழ்ந்தா இந்த மாதிரி நம்ம அவஸ்தைப்பட வேண்டியதுதான். அதுல இருந்து இது பண்ணதுக்கு நம்ம தவம் தற்சோதனை நல்லா இடைவிடாது நம்ம செய்தல் மிக மிக அவசியம். அப்புறம் சிந்திக்கும் திறமை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கும் நமக்கு தவம், மௌனம் இதெல்லாம் உறுதுணையா இருக்கும். தன்னம்பிக்கை வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். அதாவது முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை ஒருபோதும் வெல்லாது. அது வென்றதா சரித்திரமே இல்லை. எதுக்கும் பாத்தீங்கன்னா முயற்சி செய்யாமல் சோம்பலாக இருப்பது. முயலாமைங்கிறது எதுக்கும் முயற்சி பண்ணாமல் சோம்பி திரிவது. அந்த மாதிரி இருத்தல் கூடாது அப்படிங்கிறது சுவாமி சொல்றாங்க. அப்புறம் துணிவு வேண்டும். தவம் தற்சோதனை பண்ண பண்ண பாத்தீங்கன்னா மனம் நல்ல வலிமை கூடும். வலிமையான மனத்தில் தான் துணிவு வரும். மேலும் தூய்மையான மனத்தில் தான் அமைதி நிலைக்கும். இப்படியாக வந்த கவலையை ஒழிக்க சுவாமிஜி நம்மளுக்கு வழி கொடுத்துருக்காங்க. ஆனால் கவலையே எழாமல் இருக்கவும் வழி சொல்லியிருக்காங்க. அது என்ன, அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படி சொல்லுவாங்களா. அவசியமற்ற முறையில் பிறர் செயலில் நம்ம குறுக்கீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். அதாவது பிறர் மீது பொறாமை கொள்வது கூட தவிர்க்க வேண்டும். அடுத்தவர் செயலை நம்ம விமர்சிக்க கூடாது. நமக்கு நாமே சிக்கலை விருத்தி செய்து கொள்ளக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை அதை அப்படியே ஊதி ஊதி பெருசாக கூடாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் நம்மளாலதான் வரும், அடுத்தவங்களால வரும் நம்ம சொல்லவே முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சோ நம்முடைய சிக்கலுக்கு நாமே தான் காரணமாக இருப்போம். கொஞ்சம் அமைதியா சிந்திச்சா நம்ம அதுல இருந்து நம்ம விடுபட்டு வந்துடலாம். ஆனா இதை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். எப்பவுமே என்ன சொல்லுவோம், அவங்களாலதான் எனக்கு பிரச்சனை, இவங்களாலதான் எனக்கு பிரச்சனை, இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. ஆனால் மனவளக்கலை அன்பர்கள் பாத்தீங்கன்னா பயிற்சி ரெகுலரா செய்யறவங்க மட்டும் இதற்கு விதிவிலக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா சிக்கலை உண்டாக்க மாட்டாங்க. அப்படி மீறி அவங்க காரணமாக இருந்தால் கூட அந்த தவறை ஒத்துக்கொண்டு மீண்டும் அதே தவறு ரிப்பீட் ஆகாம பார்த்துப்பாங்க. அந்த விழிப்புணர்வு நிச்சயம் அவங்களுக்கு இருக்கும். தமது கடமையில் இருந்து வலுவாது அறம் சார்ந்த வாழ்க்கை முறைதான் வாழ வேண்டும் என்று சுவாமிஜி வற்புறுத்துகிறாங்க. மேலும் நமது சிந்தனை திறனை மேம்படுத்த மேலும் ஒரு 3 அடுக்கு பயிற்சி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது என்ன, திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை, தற்சோதனை. இவை 3மே தவம் செய்ய செய்ய சாத்தியமாகும். திருவள்ளுவர் கூட ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு பாருங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. திட்டமிட்டு செயல்புரிதல் என்பது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நம்ம முடிவு பண்ணிட்டா செய்வதற்கு முன்னாடி எவ்வளவு வேண்டுமானாலும் நம்ம டைம் எடுத்துக்கலாங்க. ஆனால் செய்ய முடிவு செய்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க,
பின் அது பற்றி எண்ணுதல் புலம்புதல் கூடவே கூடாது. துணிந்து செயல்ல இறங்க வேண்டும். அந்த துணிவு எப்ப கிடைக்கும்னா தவம் செய்து உறுதியான மனத்தால் மட்டும்தான் சாத்தியம். இது இது நாங்களும் மனப்பூர்வமாக இத அனுபவிச்சிருக்கோம். விழிப்பு நிலை என்பது தேவை, பழக்கம், சூழ்நிலை. இதனால உணர்ச்சி வசப்படாமல் தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாத ஒரு விழிப்பு நிலையே, அந்த விழிப்பு நிலையிலேயே செயலாற்றும் திறன் தான் விழிப்பு நிலை அப்படின்னு இங்க சுவாமிஜி குறிப்பிடுறாங்க. அடுத்து தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன். மனம் பாத்தீங்கன்னா தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியை அகத்தாய்வு. தன்னை பற்றி, தன் தேவையை பற்றி, தன் செயலின் விளைவை பற்றி, தன் தகுதியை பற்றி, தன் மதிப்பை பற்றி ஆராய்வதே இந்த தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன். ஒவ்வொரு நாள் இரவும் நம்ம படுக்க போவதுக்கு முன்னாடி நாம் அன்று செய்த செயல்களை நினைவுக்கு கொண்டு வந்து அவற்றில் விளைந்த நன்மை தீமைகளை அப்படியே ஆராய்ந்து இப்படி தினமும் நாம் செய்யும் போது நமது தீய பழக்கமான பொறாமை என்ற உணர்ச்சி நம்முள் எழாது. ஏன்னா தற்சோதனை மூலம் நமக்கு இந்த பொறாமை இருப்பதை ஃபர்ஸ்ட் நம்ம எனக்கு பொறாமை இருக்குங்கிறதே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம கிட்ட ஒரு தீய குணம் தான் ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்க கூட மாட்டாங்க இல்லையா? ஆனா எனக்கு இந்த தீய குணம் இருக்கு, ஆமா இருக்கு, அது நான் எப்படி அதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு அது அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவது நமக்கு வரும். அதுக்கு மேல என்ன பண்ணலாம்? தவம் பண்ணி பண்ணி அதுக்கு சங்கல்பம் பண்ணி அதுக்கு மேல் பதிவு போட்டு அந்த தீய குணம் நம்ம கிட்ட வராம அப்படியே படிப்படியா குறைஞ்சிடும். இந்த பொறாமை என்ற எதிர்மறை உணர்வால் என்ன வருது? கவலை வருகிறது. இந்த கவலையினால் வரும் கேடுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். முதல்ல கவலையினால் உயிராற்றல் வேகமா எண்ண அலைகளாக மாறி மாறி விரயமாகுது. இதனால என்ன ஆகுது? உடல் சோர்வடையுது, ரத்த அழுத்தம், அஜீரணம், உடல் புண், தலைவலி, சுவாச கோளாறுகள் இதெல்லாம் ரொம்ப மிகுதியா நமக்கு வர ஆரம்பிச்சிடும். கவலைப்படுவதால் எந்த சிக்கலும் தீர்ந்ததாக சரித்திரமே கிடையாது, அப்படிதானே? மேலும் சிக்கலின் தன்மையை கூட நம்மளால் கணிக்க முடியாது. கவலைப்பட்டுட்டே இருந்தா அது சிக்கல் என்ன மாதிரி சிக்கல்ங்கிறத நம்ம அதை அலசி ஆராய கூட முடியாது. அந்த சிக்கல் பெரிதா அது சின்னதா இருக்கக்கூடாது நம்ம பெருசா நமக்கு தோணும். உண்மைதானே? சிக்கலை அதன் நுட்பம் தெரிந்து அவிழ்க்கும் திறமை கூட நமக்கு குறைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட எல்லா வகையிலும் நமக்கு தீமை விளைவிக்கும் இந்த பொறாமை நமக்கு தேவையா என்று நாம் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதற்கு மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வாழ்வில் வெற்றி, மகிழ்ச்சி, பொறாமையின்றி அமைதியோடு வாழ்வோம் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். பொறுக்க முடியாமை, பொறாமை என்ற தலைப்பிலே மகரிஷி கூறிய கருத்துக்களுடனும் கதைகள் மூலமும் மிகச் சிறப்பான தெளிவான ஒரு சிந்தனை உரையை அம்மா அவர்கள் வழங்கினார்கள். அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி உமாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், காலை 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதனை பார்த்து கொண்டே நாம் பயிற்சிகளை செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை நேர காயகல்ப பயிற்சி, மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும்,